சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சட்டவிரோதமாக செயல்பட்ட மல்லாக்கோட்டை தனியார் கல்குவாரிக்கு ரூபாய் 91 கோடி அபராதம் விதித்து தேவக்கோட்டை சார் ஆட்சியர் உத்தரவிட்டிருக்காரு. வணக்கம் நண்பர்களே. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மல்லாக்கோட்டையில் மேகா ப்ளூ மெட்டல் தனியார் கல்குவாரி இயங்கி வந்திருக்கு. இங்கே கடந்த மே மாதம் 20ஆம் தேதி காலையில் 400 அடி ஆழ பள்ளத்தில் விதிகளை மீறி பாறைகளை வெடி வச்சு தகர்ப்பதற்கு அதில் துளையிடுற பணி நடந்திருக்கு. அப்போது அதிர்வில் பிடிமானம் தளர்ந்த பாறைகள் சரிந்து விழுந்ததில் விபத்தில் புலம்பெயர் தொழிலாளிகள் உட்பட 6 தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவம் தமிழகம் முழுக்க பெரும் அதிர்வலையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்துச்சு. இது தொடர்பாக குவாரி உரிமையாளரோட தம்பி கமலதாசன், குவாரி பொறுப்பாளர் கலையாசன், மேற்பார்வையாளர் ராஜ்குமார் ஆகிய 3 பேரை மட்டும் எஸ்எஸ் கோட்டை போலீசார் கைது செஞ்சிருக்க நிலையில் தற்போது வர குவாரி உரிமையாளர் மேகவர்மனை போலீசார் கைதும் செய்யலை, கண்டும் பிடிக்கல. இதனிடையே பல்வேறு விதிமீறல்கள், பாதுகாப்பு அம்சங்கள் இல்லாமல் குவாரி நடத்தப்பட்டு 6 பேர் இறந்து போனதை தொடர்ந்து மேகவர்மன் பெற்ற கல்குவாரி உரிமத்தை சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆசாஜித் தற்காலிகமாக ரத்து செஞ்சுருக்காங்க. மேலும் உரிமம் காலாவதியான நிலையில் வேறொரு இடத்திற்கு வாங்கிய அனுமதியை வச்சு குவாரி 8 மாதமாக செயல்பட்டதை சென்னை புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து உரிமம் காலாவதியான பிறகும் கல்குவாரி 8 மாதமாக செயல்பட்டது குறித்து கண்காணிக்க தவறிய கனிம வளத்துறை ஆர்ஐ வினோத்குமார், மல்லாக்கோட்டை கிராம நிர்வாக அலுவலர் பாலமுருகன் ஆகிய 2 பேர்த்தையும் தற்காலிக பணியிடை நீக்கம் செஞ்சு மற்றும் சிங்கமுனரி வட்டாட்சியர் பரிமளாவையும் பணியிட மாற்றம் செஞ்சு உத்தரவிட்டிருக்காங்க. இந்த நிலையில் விதிகளை மீறி சட்டவிரோதமாக செயல்பட்டு கற்களை வெட்டி எடுத்ததற்காக ரூபாய் 91 கோடி அபராதம் செலுத்த தேவக்கோட்டை சார் ஆட்சியர் ஆயுஷ் வெங்கட்வட்ஸ் உத்தரவு பிறப்பிச்சிருக்கார். இந்த உத்தரவு நகலை மல்லாக்கோட்டையில் உள்ள மேகா ப்ளூ மெட்டல் கல்குவாரி உரிமையாளர் மேகவர்மன் வீட்டில் பணியாளர்கள் ஒட்டியிருக்காங்க. இது போன்ற சம்பவம் மாவட்டம் முழுவதும் நடக்குது. ஆனால் மாவட்டத்தில் உள்ள எத்தனை குவாரிகள் இது மாதிரி இயங்குது, ஏன் அதிகாரிகள் இது சம்மந்தமாக சோதனை செய்யலை அப்படிங்கிறது இன்றைக்கும் ஒரு கேள்விக்குறியாகவே நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு.